ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு. எல்லாருக்குமே லட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பூந்தி செய்ய வராது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம செய்த லட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணலான்ட்டு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ கரெக்டாக வரும். இப்போ லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு பூந்தி செஞ்சுருவோம். பூந்தி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதாவது 2 கப்பு. 1 கப்பு 250 கிராம், அதே மாதிரி 2 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். இது நல்ல ஒரு ஜல்லடையால் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா வரும். இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை கரைக்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப்புங்கிறது 250 ml, அதுக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் அந்த விஸ்க் வச்சு அடிங்க, அப்போ தான் கட்டிப்படாது. நீங்கள் விஸ்க் வச்சு அப்படி இப்படி மாற்றி அடிச்சிங்கன்னா அது கட்டி வந்துடும். அதனால அடிக்கிறத ஒரே டைரெக்ஷனில் அடிங்க. நாம் இப்போ ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே அதில் தெரியுது கட்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் மாவு நல்லா கரைச்சாச்சு. ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்படி தூக்கி பார்த்தா தெரியும், நல்ல ட்ராப்பாக விழுது பார்த்தீங்களா. அதனால இன்னும் கூட கொஞ்சம் அந்த 1/4 கப்பு தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அவ்வளோத்தையும் விட்டுருங்க. நீங்கள் தண்ணியை விட்டுட்டு விஸ்கால நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ விஸ்கால மறுபடியும் அதை நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அப்படி தூக்கி விட்டு பாருங்கள், ஒரே ஃப்ளோவாக விழுந்துட்டுருக்கும் பாருங்கள். இதான் அது சரியான பக்குவம். விட்டு விட்டு விழுந்தால் பூந்தி சரியாக வராது. இப்போ கலருக்காக நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்க வேண்டான்னு தான் நான் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூந்தியை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நான் பூந்தி கரண்டியில் போடுறேன். ஒரு கரண்டி மாவு விட்டு அதை கொஞ்சம் அப்படியே அந்த இதில் தேய்ச்சி விடுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன கரண்டி இருக்கோ நீங்கள் அதில் விட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், பூந்தி என்ன அழகாக முத்தாக விழுதுன்ட்டு. பூந்தி கரண்டி உங்ககிட்ட இல்லாட்டா இந்த மாதிரி ஹோல் உள்ள எந்த ஒரு கரண்டினாலும் நீங்கள் எடுத்து அதில் விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக பூந்தி விழுதுன்ட்டு. பூந்தி மாவு ஊற்றும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பூந்தி ரொம்ப பொரியணும்னெல்லாம் இல்லை. அது போட்ட கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 10 செகண்ட்லாம் அதை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ அடுத்த கரண்டி மாவிட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒன்றோட ஒன்று அந்த பூந்தி ஒட்டலை. எண்ணெய் சூடாக இல்லாட்டா நம்ம போடுற பூந்தி ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்துக்கிட்டே இருக்கும். எண்ணெய் சூடாக இருந்தால் அந்த பூந்தி போட்ட ஸ்பீட்லேயே அது நல்லா வெந்து வெளியில் வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்கும். நல்ல மொறுன்னு பொரியக்கூடாதுங்க. அப்படி பொரிஞ்சுன்னா அது காரா பூந்தி ஆகிடும். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதே அளவுக்கு மாவு எடுத்து இதே அளவுக்கு தண்ணி விட்டு இதே மாதிரி நீங்கள் பூந்தி பொரிச்சு எடுங்க. அவ்வளோ அழகாக நல்ல பாலாக அழகாக வரும். இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம அதே ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். திராட்சை ரொம்ப கருகிடக்கூடாது. ஒரு பால் மாதிரி வந்தோடனே அதை எடுத்துருங்க. நீங்கள் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்தி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
முத்து முத்தா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு. அது மொறு மொறுன்னு இருக்கக்கூடாது. நம்ம அப்படி கையை வச்சு அழுத்தி பார்த்தா ஒடியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இதான் கரெக்டு. இப்போ அடுத்தது நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன், அதாவது 250 கிராம். அதுக்கு 3/4 கப்புக்கு தண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல 1/2 கப்பு விட்டேன். இப்போ அடுத்தது 1/4 கப்பு, அப்படி 3/4 கப்பு தண்ணி சுகரில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ இது கூட பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் போட்டு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் வாசனைக்கு தான். இதுக்கு பாகு பதமெல்லாம் வேண்டாங்க. ஒரு மாதிரி இந்த பிசு பிசுப்பாக அந்த பதம் போதும். அதாவது அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அப்படி தொட்டு பார்த்தா அப்படி பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையுமே அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிளறி விடுங்க. இது ஊறதுக்கெல்லாம் வைக்க வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறி விட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம கரெக்டான ஒரு பக்குவத்தில் தான் பூந்தி நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க திராட்சை முந்திரியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு கிளறி விட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கை பொறுக்கிற சூட்லேயே லட்டு பிடிச்சி வச்சிடலாம். நம்ம லட்டு பிடிக்கும் போதே தெரியும் அந்த பூந்தி அந்த ஜீராலேருந்து எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு. லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருத்தி பிடிங்க. இதே அளவுக்கு எல்லா பூந்தியுமே அந்த சூட்லேயே நீங்கள் உருண்டை பிடிச்சி லட்டு பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளவுதாங்க. லட்டு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு கடையில் லட்டு வாங்குறதுக்கே நமக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு லட்டு பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.